manual setup configuration எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேர்ல download all setup files இதுல ஏற்கனவே என்னோடது setup 64 bitல தான் இருக்கு. நான் downloadsல டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் C கோலன்ல எப்பயுமே சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. ஸோ நான் வந்து D கோலன் மாத்திரேன் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இன்ஸ்டாலுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணு. முடிஞ்சதும் இந்த லான்ச் ரீட்டைல் V7.1 இருக்கு பாத்தீங்களா, இதை டிக் எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபினிஷ் கொடுங்க, மேனுவலா செட்டப் பண்றதுனால. இப்போ இது எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்றேன். டி கோலன்ல இந்த டேட்டாபேஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல நியூன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு பாத்தீங்களா, அதை டெலீட் பண்ணிடணும். ஏன்னா ஆல்ரெடியே நம்ம கிட்ட லான்ச் ஆயிருக்கிறதுனால நம்ம இதை டெலீட் பண்ணாதான் மேனுவலா செட்டப் பண்ண முடியும். ஸோ டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணி முடிச்ச உடனே உங்களோட பிசி ப்ராப்பர்ட்டிஸோட செட்டிங்ஸ் செக் பண்ணி பார்க்கணும். பிசி ப்ராப்பர்ட்டிஸோட ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணி பார்க்கலாம். பிசியோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்க பாத்தீங்கன்னா விண்டோஸ் 10 இருக்கு. விண்டோஸ் 7 கீழே இருந்தது, விண்டோஸ் 7ல இருந்ததுன்னா சர்வீஸ் பேக் 1 கண்டிப்பா இருக்கணும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் நெக்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும். விண்டோஸ் 7 கீழே இருந்ததுன்னா சர்வீஸ் பேக் 1 இருக்கணும். அதுக்காக விண்டோஸ் 7 இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ எப்படி செட்டப் பண்றதுன்னு பார்க்கலாம். உங்களோட லோக்கல் டிஸ்க்ல செட்டப் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபைல் ஃபோல்டர். இது இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நோட் பேட் காட்டுறேன். இதுல தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு கொடுக்கணும். விண்டோஸ் 7 மஸ்ட், சர்வீஸ் பேக் 1 இருக்கணும்னு சொல்லிட்டேன். அடுத்து SQL இன்ஜின் ஃபர்ஸ்ட், அடுத்து SQL BC, கிறிஸ்டல் ரிப்போர்ட், லிங்க் பேட், டேட்டாபேஸ் ரீஸ்டோர், exe கான்ஃபிகரேஷன், ஃபாண்ட் இன்ஸ்டால். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம SQL இன்ஜினை தான் இன்ஸ்டால் பண்ண போறோம். SQL engine டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கொடுத்துக்கோங்க டபுள் கிளிக். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அது ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இது வந்ததும் இன்ஸ்டாலேஷன் கொடுங்க. நியூ SQL சர்வர், அதுக்கு பாத்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு லைசன்ஸ் டெர்ம்ஸ் வந்துருச்சு. இதுல ஐ அக்செப்ட் கொடுத்துட்டு
நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த இன்க்ளூட் இருக்கு பாத்தீங்களா, இந்த இன்க்ளூட் SQL ப்ராடக்ட் அப்டேட்ஸ் எடுத்து விட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. Please wait அப்படின்னு சொல்லிருக்கு. பாத்தீங்கன்னா உங்களோட செட்டப் கான்ஃபிகரேஷன் கரெக்டா வந்திருக்கு. செலக்ட் ஆல் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் இங்க டிஃபால்ட் இன்ஸ்டன்ட் இத கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. இன்னொரு ஸ்கிரீன் வரும். இங்க ஆட்டோமேட்டிக், இங்க நீங்க ஆட்டோமேட்டிக் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதுல மிக்சட் மோட் SQL சர்வர் இத செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. மிக்சட் மோட் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுங்க. நான் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்திருக்கேன் இப்ப நான் உங்களுக்கு நோட்பேட்ல கொடுக்கிறேன். K small Kassa@123 இதான் பாஸ்வேர்ட். திரும்ப கன்ஃபார்ம் பண்றேன். KASSA@123 கொடுத்துட்டு நெக்ஸ்ட். இப்ப அடுத்த ஸ்கிரீன் வந்ததும் நெக்ஸ்ட். இப்போ உங்களோட ப்ராசஸ் சக்சீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செட்டப்ல என்ன கொடுக்கறதுன்னு நோட்பேட்ல பார்த்துக்கோங்க. SQL VC டபுள் கிளிக். நெக்ஸ்ட் 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 இன்ஸ்டால்.
இது வந்து உங்களுக்கு next தான் finish. அடுத்தது crystal report. செட்டப்ல போங்க, crystal reportல double click. Next, I accept the license agreement கொடுங்க. Next. Finish. அடுத்தது நோட்பேட்ல என்ன பண்றதுன்னு பாருங்க. அடுத்து link pad. செட்டப்ல link pad போயிடுங்க. டபுள் கிளிக். நெக்ஸ்ட் இன்ஸ்டால். finish. அடுத்தது database restore. அது எப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப restore எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். இப்ப பார்க்கலாம். இந்த செட்டிங்ஸ்ல database backup db toolனு ஆல்ரெடி இருக்கு. அதுல இருந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டிகோலன் போய்க்கோங்க. டிகோலன்ல இங்க என்னோட database tool இருக்குன்னு சொன்னல, அதுதான் இது. இத நான் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல database tool போறேன். இதுல database restore. database restoreல server name வந்து டாட். ஏன்னா இது என்னோட database store, அதனால நான் இங்க டாட் கொடுக்கிறேன். database nameல வந்து Kassa V7. இதுதான் என்னோட database ஓட நேம். SA யூசர் நேம். பாஸ்வேர்ட் வந்து Kassa@123. இப்ப சோர்ஸ் லொகேஷன் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா database குள்ளார database இருக்கு. இத கொடுத்து நான் ஓபன் கொடுத்துக்கிறேன். இந்த டெசிக்னேஷன் லொகேஷனுக்கு நான் வந்து நியூவா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுல இருந்து கொடுக்கிறேன். டிகோலன்ல நான் நியூ ஃபோல்டர் கொடுக்கிறேன். Kassapos db new 1 இப்படின்னு கொடுத்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ரீஸ்டோர் நீங்க கொடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா restore database successfully processed அப்படின்னு வந்துருச்சு. சோ இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல் process உங்களுக்கு வரணும். database restore முடிஞ்சது. நான் க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப நெக்ஸ்ட் நம்ம X configuration போகணும். இதுக்கு உங்களோட சாஃப்ட்வேர்ல ரைட் கிளிக் பண்ணி ஓபன் லொகேஷன் போங்க. இதுல இந்த கான்ஃபிகர் இருக்கு பாத்தீங்களா, இத டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. நோட்பேட். இங்க டாட் தான் இருக்கு, டேட்டா சோர்ஸ்ல டாட் தான் இருக்கு. இங்க நம்ம Kassa V7 கொடுத்தோம். Kassa V7 நான் இதே கொடுத்துக்கிறேன். ஐடி SA இதுதான், பாஸ்வேர்ட் இதுதான். இதை கொடுத்துட்டு சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிருங்க. இப்ப அடுத்து ஃபாண்ட் இன்ஸ்டால் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களோட லோக்கல் டெஸ்க்லயே ஃபாண்ட் இருக்கு. இதை நீங்க காப்பி பண்ணி
இந்த கண்ட்ரோல் பேனல்ல கண்ட்ரோல் பேனல் கொடுத்தீங்கன்னா இங்க ஒரு ஃபாண்ட்ஸ் இருக்கும். இங்க உங்களோட ஃபாண்ட் நீங்க காப்பி பண்ணதை இங்க பேஸ்ட் பண்ணி நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபாண்ட் என்னவோ அது இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிடும். நம்ம இப்ப சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதுல கம்பெனி நேம் Kassapos Software Solutions, company create successfully. இப்போ ஓகே. உங்களோட பாஸ்வேர்ட் 1 2 3 4 5 6 இந்த நோட்பேட்ல போட்டு காட்டுறேன். 1 2 3 4 5 6 இதான் பாஸ்வேர்ட். லாகின் கொடுங்க. இப்போ உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. உங்க ஐடி கான்ஃபிகரேஷனை செக் பண்ணிக்க சொல்லியிருக்கு. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க ஓபன் ஆயிடும். இப்போ உங்களுக்கு ஃபாண்ட் எல்லாம் கரெக்டா வந்திருக்கு. கரெக்டா இல்லைன்னா நான் சொன்ன அந்த டீகோலன்ல போய் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பேனல்ல போய் ஃபாண்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இங்க வந்துடும். ஸோ இப்போ நம்ம 3 லைன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. யூட்டிலிட்டிஸ்ல போய் சாஃப்ட்வேர் அப்டேட். இங்க சாஃப்ட்வேர் அப்டேட்ல இங்க செக் கொடுத்தீங்கன்னா நியூ வெர்ஷன் வந்து 33/2022 இருக்கு. உங்களோடது இந்த வெர்ஷன் என்னன்னு செக் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பேனல்ல ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களோடது இதுதான் V7.1. இதோட அப்டேட் இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா 24/3/2022. நியூ வெர்ஷன் வந்து 33/2022. உங்களுக்கு நியூ வெர்ஷன் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க டவுன்லோட் அண்ட் அப்டேட் கொடுத்தீங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஓடிட்டு டவுன்லோட் சக்சஸ்ஃபுல் வந்துடும். உங்களுக்கு நியூ வெர்ஷன் அப்டேட் ஆயிடும். இது மாதிரி தான் மேனுவலா செட்டிங்ஸ் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும்.